துலா ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜென்மத்திலே சுக்கிரன் இருக்காருங்க. பொதுவாக ஜென்மத்திலே சுக்கிரன் இருக்காரு அப்படின்னும் போது, துலாம் சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி. சுயஸ்தானத்தில் சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்கான் அப்படின்னும் போது, என்ன நான் மேம்படுத்திக்கணும், என்னோட அவுட்லுக்கை நான் மாற்றிக்கணும், என்னோட கேரக்டர்ஸை நான் மாற்றிக்கணும், நான் இன்னும் ரொம்ப ப்ளசண்ட் ஆகணும், என்னை யாராவது பார்த்தா திரும்பி பார்க்கணும். ஏற்கனவே துலாம் அப்படி தான் இருப்பீங்க. ரிஷபம் துலாம்லாம் வந்து பாருங்க சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி. இந்த சுக்கிரன் இருக்கிறதுனால இவங்க வந்து பாருங்க, இப்போ லேடிஸாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நிறைய வந்து பாருங்க உங்களை அழகு பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப கல்ச்சர்டாக இருப்போங்க, நாங்கள் ரொம்ப வெஸ்டர்னைஸ்ட் ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த காலகட்டம். நாங்கள் நல்லா ஹேர் கட் பண்ணிக்கணும், நல்ல எங்களோட அவுட்லுக்கை மாற்றிக்கணும், செல்ஃப் க்ரூமிங்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னீங்களா இந்த காலகட்டம் தாராளமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நவம்பர் 16 வரைக்கும் நீச்ச சுக்கிரனோட இருக்கார். நீச்ச சுக்கிரனோட இருக்காரு அப்படின்னும் போது நான் வந்து தேவையில்லாத ஒரு சில இடத்துல என்னை வந்து எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் போய் பெரிய லெவலில் பேசக்கூடாது. பேசினா அங்கே நான் அசிங்கப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? என்னோட பேச்சுக்கு பெருசாக மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கம் சார்ந்த இடத்துல நான் போய் பேசுகிறேன் அப்படின்னா நான் கொஞ்சம் நிதானமாக யோசித்து பேசணும். ரொம்ப சிம்பிள். பெரிய லெவலில் வந்து அடமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணுறது வேண்டாம். இது நவம்பர் 16. நவம்பர் 16 நீச்ச சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். அப்போ அந்த நவம்பர் 16க்கு மேலே நீங்கள் என்ன பேசணுமோ எப்படி பேசணுமோ உங்கள் ஆஸ் யூஷுவல் பேச்சு அப்படின்றத நீங்கள் தொடரலாம். இது உங்கள் வீட்டிலனாலும் சரி, எதிர் வீட்டிலனாலும் சரி, பக்கத்து வீட்டிலனாலும் சரி, ஒரு உங்கள் ஆஃபீஸ்லனாலும் சரி, இல்லை சமுதாயத்தினாலும் சரி, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்னாலும் சரி, நீங்கள் அரசியலில் இருக்கீங்கனாலும் சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு முதல் கொண்டு வந்துடலாம். இப்போ ஒரு சில நேரம் இருக்குங்க, நான் என்ன முயற்சி பண்ணாலும் எனக்கு நேரம் ஃபேவராக இல்லை. அப்போ என்னால் நான் நிறைய முயற்சி பண்ணி தான் அதை சாதிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி இல்லை, நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணால் கூட சக்ஸஸ் ஆகிடும். டைம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ டைமை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லலாம். லாபஸ்தானத்தில் கேது. நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான பிராப்தம், வெளிநாட்டில் கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம், ரசாயனம் சம்மந்தப்பட்ட மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழிலில் லாபம் வர்றதுக்கான பிராப்தம். அண்ணன் அக்கா இருக்காங்க அவங்க அப்படின்னா அவங்களோட கொஞ்சம் இடைவெளி அப்படின்றது அதிகமாகும். ஆக சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் துளாராசி அன்பர்களே, அந்த சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நவம்பர் மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். துலா ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜென்மத்திலே சுக்கிரன் இருக்காருங்க. பொதுவாக ஜென்மத்திலே சுக்கிரன் இருக்காரு அப்படின்னும் போது, துலாம் சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி. சுயஸ்தானத்தில் சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்கான் அப்படின்னும் போது, என்ன நான் மேம்படுத்திக்கணும், என்னோட அவுட்லுக்கை நான் மாற்றிக்கணும், என்னோட கேரக்டர்ஸை நான் மாற்றிக்கணும், நான் இன்னும் ரொம்ப ப்ளசண்ட் ஆகணும், என்னை யாராவது பார்த்தா திரும்பி பார்க்கணும். ஏற்கனவே துலாம் அப்படி தான் இருப்பீங்க. ரிஷபம் துலாம்லாம் வந்து பாருங்கள் சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதால யாராவது ஒரு முறை பார்த்தா திரும்பி பார்ப்பாங்க. இது வந்து ரிஷபத்தை சாலிடாக திரும்பி பார்ப்பாங்க. துலாம் வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அது வாய்ப்பு வந்து 50% தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க ரொம்ப பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற ஒத்த வார்த்தை துலாமுக்கு பொருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். சுயஜாதகத்தில் சனி எல்லாம் சூப்பராகட்டான்னு வச்சுக்கோங்களேன். நான் பேசினா எனக்கு ஈக்குவல் நானே தான் அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. இதெல்லாம் துலாம் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரசிக்கக்கூடிய குணாதிசயங்களாக இருக்கும். ஒரு சில நேரம் அதுவே நம்மளுக்கு இரிட்டேட்டும் பண்ணும். அது வேறு சண்டெல்லாம் வந்துச்சுன்னா அவங்கக்கிட்டலாம் நம்ம பேசணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்டா அப்போ இவங்ககிட்ட வாயை கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி நம்மளே நொந்துப்போம். நம்மளே வந்து நம்மெல்லாம் இனிமேல் பட்டு துலாமாக ஒதுங்கி நிற்கணும் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். நான்லாம் பல முறை யோசிச்சிருக்கேன். நான் ரிஷபம் அப்படின்றத துலாலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு யாராவது எங்கிட்ட நல்லா பேசுகிறேன், நீங்கள் துலாமா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கேட்பேன். துலாம்னு சொன்னாங்கன்னா அப்படியே ஒரு 100 அடி தள்ளி நின்றுடுவேன். ஏன்னா ஒத்து வராது நம்மளுக்கு அவங்களுக்கும், என்னத்துக்கு வம்பு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான். சரி, 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் தான். பட் பியாண்ட் தட் ஒத்து வர்றது இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த சுக்கிரன் இருக்கிறதுனால இவங்க வந்து பாருங்கள், இப்போ லேடிஸாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நிறைய வந்து பாருங்கள் உங்களை அழகு பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப கல்ச்சர்டாக இருப்போங்க, நாங்கள் ரொம்ப வெஸ்டர்னைஸ்ட் ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த காலகட்டம். நாங்கள் நல்லா ஹேர் கட் பண்ணிக்கணும், நல்ல எங்களோட அவுட்லுக்கை மாற்றிக்கணும், செல்ஃப் க்ரூமிங்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னீங்களா இந்த காலகட்டம் தாராளமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நவம்பர் 16 வரைக்கும் நீச்ச சுக்கிரனோட இருக்கார். நீச்ச சுக்கிரனோட இருக்காரு அப்படின்னும் போது நான் வந்து தேவையில்லாத ஒரு சில இடத்துல என்னை வந்து எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் போய் பெரிய லெவலில் பேசக்கூடாது. பேசினா அங்கே நான் அசிங்கப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? என்னோட பேச்சுக்கு பெருசாக மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கம் சார்ந்த இடத்துல நான் போய் பேசுகிறேன் அப்படின்னா நான் கொஞ்சம் நிதானமாக யோசித்து பேசணும். ரொம்ப சிம்பிள். பெரிய லெவலில் வந்து அடமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணுறது வேண்டாம். இது நவம்பர் 16 வரைக்கும்.
சரி, அதுக்கப்புறம் நவம்பர் 16 வரைக்கும் புதன் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்தில் இருப்பார். இந்த 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதன். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதன் அப்படின்னும் போது நம்ம பெரிய லெவலில் அரசாங்கம் அரசியல் சார்ந்த விஷயங்களில் பேசுறது முடிவெடுக்கிறது அப்படி வேண்டாம். பட் பியாண்ட் தட் நீங்கள் சாதுரியமாக பேசுவீங்க அப்படின்னு சொல்ல, பெருசாக மாட்டிக்காத மாதிரி பேசுவீங்க. நவம்பர் 16 நீச்ச சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். அப்போ அந்த நவம்பர் 16க்கு மேலே நீங்கள் என்ன பேசணுமோ எப்படி பேசணுமோ உங்கள் ஆஸ் யூஷுவல் பேச்சு அப்படின்றத நீங்கள் தொடரலாம். இது உங்கள் வீட்டிலனாலும் சரி, எதிர் வீட்டிலனாலும் சரி, பக்கத்து வீட்டிலனாலும் சரி, ஒரு உங்கள் ஆஃபீஸ்லனாலும் சரி, இல்லை சமுதாயத்தினாலும் சரி, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்னாலும் சரி, நீங்கள் அரசியலில் இருக்கீங்கனாலும் சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு இருக்கார். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 5ஆம் பாவத்தில் ராகு, பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் ராகு. பொதுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் ராகு அப்படின்னு இருந்தாலே இப்போ குழந்தையின்மைக்காக நிறைய பேர் வைத்தியம் பண்ணுறீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு ஃபேவரான ரிசல்ட் வருமா அப்படின்னா கொஞ்சம் வந்து விரைய செலவு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி குழந்தைங்க ரீதியாக பிள்ளைங்க நம்ம சொல் பேச்சை முழுசும் கேட்பாங்களா? எங்களுக்கு குழந்தைலாம் ஆல்ரெடி இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் வந்து பாருங்கள் பெருசாக சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதமும் கேட்க மாட்டாங்க. இல்லைங்க நல்லா தான் இருக்காங்க, இந்த மாதம் பெருசாக சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. நீங்கள் குழந்தைங்கள வந்து டாமினேட் பண்ணி இந்த விஷயம் இந்த மாதம் நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சா உங்களுக்கும் அவங்களுக்குமான மனஸ்தாபம் அதிகமாகும், இடைவெளி அதிகமாகும். பிள்ளை படிக்கலையா, திட்டாதீங்க, படித்தா நீ நல்லா இருக்க போகிறப்பா, இல்லைன்னா உன் சௌரியம்ப்பா, அதுக்கு போய் நான் இருக்கு, இன்னொரு வருஷம் கூட படி, நல்லா ஆழமாக படிப்ப, நல்லது தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிங்க. அப்படின்னா எப்படி அப்படின்னா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றலாம், வாழைப்பழத்தில் கடப்பாரை ஏற்றலாம். ஆனால் டைரெக்டாக சொன்னீங்க அப்படின்னா பகை தான் மிஞ்சம். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன படிக்கிறது, நான் படிக்க மாட்டேன் போ அப்படின்ட்டுவாங்க. நல்லதுப்பா, இந்த வருஷம் 2 வருஷம் கூட படிப்பா, ரொம்ப நல்ல விஷயம், நீ ரொம்ப டீப்பாக வந்து நாலேஜ் கெயின் பண்ணிப்ப. இப்போ பிள்ளை வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் பண்ணால் பரவாயில்லப்பா, இன்னும் 3 வருஷம் கூட நீ ஃபஸ்ட் இயரே படி, அரியர்ஸ் வைக்கிறே ரொம்ப சந்தோஷம், அத்தனை முறை நீ படிக்கிற இல்லையா, உன்னோட அறிவு மேம்படும், வெரி குட் அப்படின்னீங்களான்னா நீ என்ன சொல்கிறது நான் என்ன சொல்கிறது, நீ என்னை இவ்வளோ கேவலமாக பேசிட்டாலும் நான் படிப்பேன் அப்படின்னு படிப்பான். நீங்கள் இங்கே போவேனா, நீ இங்கே போவேனான்னு சொல்லிட்டு இல்லைப்பா நான் அங்கே தான் போவேன், நீ இது செய்ய வேணாம், நீங்கள் வேணாம், நீ இது செய்ய வேணான்னு சொல்லிட்டு இல்லைம்மா நான் அதை தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி தான் பிள்ளைங்களோட ஒரு மனோபாவம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேக்கிள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி ரோக சனியாக இருக்கார். அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அவரோட வக்ர பார்வைகள்னால ஏற்படக்கூடிய ஒரு சில டிமெரிட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பெருசாக கவலை பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஏன்னா குருனோட உச்ச பார்வை அவர் மேலே படியுது. சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிட்டார், இது ஒரு ப்ளஸ். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான், குரு தொழில் குருவாக இருக்கார். பொதுவாக இந்த துலாத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அடுத்த சனி பயிற்சி வரைக்குமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு, 2வது துலாமுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி என்னோட ஒரு பதிவை பார்த்துட்டு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க, ஒரு பர்சன், ஒரு ஆள், என்னங்க நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் துலாமுக்கு சூப்பராக இருக்குது, துலாமுக்கு சூப்பராக இருக்குன்றீங்க, இங்கே ஒன்றும் வாழலை அப்படின்றாங்க. நான் அதான் சொன்னேன், உங்களுக்கான ஜாதகம் நாங்கள் சொல்லலை, நாங்கள் சொல்கிறது கோச்சார பலன் 50% தான் வரணும். நீ ஒரே நாளில் ஒரு ஜாக்வார் கார் வாங்கணும், ஒரு பங்களா கட்டிடணும்னு நினச்சா அது சாத்தியம் கிடையாது, அது எனக்கே சாத்தியம் கிடையாது அப்படின்ற வார்த்தையை நான் சொன்னேன். ஆக நான் திருப்பி பதிவிடுறேன். நீங்கள் வந்து பாருங்கள் துலாமுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் ஓடணும், உழைக்கணும். நான் துலாமுக்கு சூப்பராக இருக்குது, நான் வீட்டுக்குள்ளே மூளையில் உட்காந்துருக்கேன், என் தலையில் கூரையை பிச்சுட்டு வந்து தங்க காசாக கொட்டோன்னெலாம் நினச்சா அது சாத்தியம் கிடையாது. இது கலிகாலம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியும் கேட்குறாங்க, அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது என்ன ஒரு முட்டாள்தனமான கேள்வி இல்லைங்களா? இது நாங்கள் கோச்சார பலன் சொல்கிறோம், சுய ஜாதகம் சொல்லலை. உங்கள் சுய ஜாதகத்தில் தசை சூப்பராக இருக்குன்னா 100% இது நடக்கும். சுய ஜாதகத்தில் தசை நல்லா இல்லை, தசநாதம் நல்லா இல்லை, 50% நடக்கும். ஓகேங்களா? சிம்பிள். ஆக இதுக்கு நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், குரு தொழில் குருவாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக தொழிலில் ஒரு மேன்மை முன்னேற்றம்னு வரும். வேலை இல்லைங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். அந்த வேலையில் வந்து பாருங்கள், எனக்கு தகுதி இருக்குது, ₹1,00,000 சம்பாதிக்கிறதுக்கு, எனக்கு ₹1,00,000 வேலைக்கு வந்தால் தான் போவேன் அப்படின்னு உட்காந்துக்கினே தான் இருக்கணும். எனக்கு தகுதி இருக்குது ₹1,00,000 வேலை சம்பாதிக்கிறதுக்கு, ₹1,00,000 ஒரு வேலை செய்யறதுக்கு, ஏன் ₹2,00,000 சம்பாதிக்கிற அளவு கூட எனக்கு கெப்பாசிட்டி இருக்குது, ஆனால் எனக்கு ₹20,000 வேலை தான் வருது, பரவாயில்ல, நான் வந்து போகிறேன். அது அனுபவம். அந்த அனுபவம் உங்களுக்கு பல லட்சத்தை பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. என் கெப்பாசிட்டிக்கு, என் ஸ்டேட்டஸ்க்கு, என் கேலிபருக்கு, என் டிக்னிட்டிக்குலாம் பேசிக்கினே தான் இருக்கணும். ஆக இந்த விஷயம் காம்ப்ரமைஸ் அப்படின்றது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே குருனோட பார்வை நம்மளுக்கு 2, 4, 6ஆம் பாவத்தை பார்க்குது, தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்குது. குடும்பத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், உங்கள் சொல்வாக்குக்கு ஒரு செல்வாக்கு அப்படின்றது இருக்கும். ஆனால் அந்த பர்டிகுலர் பீரியடில் நான் சொல்லியிருக்கேன் ஓவராக பேசாதீங்க அப்படின்னு. அதே மாதிரி பாருங்கள், அதாவது எங்கே பேசணுமோ உங்களை கேட்குறாங்கன்னா மட்டும் பதில் சொல்லுங்கள், அப்போ செல்வாக்கு இருக்கும். கேட்காத இடத்துல எனக்கு வந்து நல்லா இருக்கும், சொல்வாக்குக்கு செல்வாக்கு இருக்கும், நான் போய் பேசினேன் அப்படின்னா எனக்கு மரியாதை கிடையாது. என்னை பேச சொன்னால் மட்டும்தான் பேசணும், புரியுதுங்க? அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க.
சுகதாயார் ஸ்தானத்தில் குருனோட பார்வை, அம்மானோட சப்போர்ட் கிடைக்கும், உங்களோட கம்ஃபர்ட் அதிகமாகும். அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதில் முன்னேற்றம் இருக்கும். ருணரோக சத்ருஸ்தானத்தில் குருனோட பார்வை, கடனை அடைக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கடனை அடைச்சிடுவீங்க. அதே மாதிரி யார்கிட்டையும் பேசி பகைச்சக்கூடாது நினச்சிங்கன்னா எதிரிகள் இருக்க மாட்டாங்க. ஹெல்த்தை வந்து நம்ம கவனிக்கணும், நல்ல சாப்பாடு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொண்டு வந்துடலாம். இப்போ ஒரு சில நேரம் இருக்குங்க, நான் என்ன முயற்சி பண்ணாலும் எனக்கு நேரம் ஃபேவராக இல்லை, அப்போ என்னால் நான் நிறைய முயற்சி பண்ணி தான் அதை சாதிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி இல்லை, நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணால் கூட சக்ஸஸ் ஆகிடும். டைம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ டைமை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லலாம். லாபஸ்தானத்தில் கேது, நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான பிராப்தம், வெளிநாட்டில் கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம், ரசாயனம் சம்மந்தப்பட்ட மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழிலில் லாபம் வர்றதுக்கான பிராப்தம். அண்ணன் அக்கா இருக்காங்க அவங்க அப்படின்னா அவங்களோட கொஞ்சம் இடைவெளி அப்படின்றது அதிகமாகும். ஆக சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் துளாராசி அன்பர்களே, அந்த சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த மாதம் இனிமையான மாதம் அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னாங்க உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன். இதனோட இம்பேக்ட் வந்து 50%, மீதி 50% உங்கள் சுய ஜாதகம். இல்லைங்க நான் இப்போ வந்து பாருங்கள் புதுசாக வீடு கட்டணும், புதுசாக வந்து தொழில் தொடங்கணும், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், பிள்ளைக்கு ஃபாரின் அனுப்பிச்சு படிக்க வைக்கணும், இல்லை நான் வந்து பாருங்கள் நானே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், இந்த மாதிரி பல முக்கியமான தருணங்களில் இருக்கேன், முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன், எனக்கு என்ன முடிவெடுக்குதுன்னு தெரியல, செய்யலாமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.